இந்த மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம்னு ஒன்று வரும் பாருங்கள். அந்த டைமில் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடும் போல் வாய் நம்மன்னு வரும். வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமே வீட்டிலே நம்ம எதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நேற்று பால் கொழுக்கட்டை செஞ்சேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1.5 கப் போல் பச்சரிசி மாவில் உப்பு சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதையும் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கலாம். பால் காயிற டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவு எல்லாத்தையுமே உருண்டை அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாலும் காஞ்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுக்கிற இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். போட்ட உடனே நீங்கள் கரண்டியை போட்டு கயிறிடாதீங்க, அப்புறம் எல்லாமே கரைஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்து உங்களுக்கு பாலாக மேலே நிற்கும். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஏலக்காய் சேர்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 100 கிராம் போல் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால வயிற்று புண்ணும் ஆற்றும். உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருந்தோடனே உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகிடும். என் பாப்பா ரொம்ப ஆசையாக சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வாங்க அவகிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அம்மா, பால் கொழுக்கட்டை ரெடியா? சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு உன் பால் கொழுக்கட்டைக்கு இவனே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு பாரு. கூடுதே, சாப்பிடு. சூப்பரா இருக்கு. செஃப் மணி சாஃப்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.